ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்கள் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு சென்னையில் வந்து படிக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற எல்லாத்தையும் ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அகாடமி மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரண்ட் எதை பார்த்து சூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் அவங்க எவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க யாராவது ரெஃபர் பண்ணுவாங்கன்னா அந்த அகாடமியை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதை மாதிரி நீங்கள் பண்ணாமல் டாப் 5 டாப் 3 அகாடமி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச அகாடமியில் டெமோ கிளாஸ் வந்து கேளுங்க. பிஃபோர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெமோ கிளாஸில் எப்படி நடத்துகிறாங்க, அவங்க நடத்துறது உங்களுக்கு ஈஸியாக புரியுதா, அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரே சிலபஸ் தான் எல்லா அகாடமியும் டீச் பண்ணுவாங்க, ஆனால் வே ஆஃப் டீச்சிங் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வே ஆஃப் டீச்சிங் வந்து நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இதை சூஸ் பண்ணி நீங்கள் அகாடமியை சூஸ் பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன்னா, நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம கைடன்ஸும் சப்போர்ட்டும் ஒரு அகாடமியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இதை சொன்னேன். ஒரு அட்டம்ப்ட்டுக்கும் ஒரு கோச்சிங் சென்டர் மாற்றிட்டு இருக்காதீங்க. அது கண்டிப்பாக டைம் தான் வேஸ்ட் ஆகும். டெஸ்ட் சீரிஸ் வேணால் 1-2 அகாடமியில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு அகாடமியிலும் கொஷின் பேப்பர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை மாதிரி நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்ப ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிசாட்டுக்கும் மறக்காமல் டெமோ கிளாஸ் வாங்குங்க. நான்லாம் மேக்ஸில் ரொம்பவே வீக்கு. எனக்குலாம் சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி சொன்னால் தான் எனக்குலாம் மேக்ஸ் வந்து புரியும். ஸோ சிசாட்டுக்கு மறக்காமல் டெமோ கிளாஸ் வாங்கி பாருங்கள். ஒரே அகாடமியில் சிசாட் போடணும்னு கிடையாது, நீங்கள் வேறு அகாடமியில் கூட சிசாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் எல்லோரும் எடுக்கிறாங்க, அதையும் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை வந்து வாங்கி பாருங்கள். உங்களுக்கு அது ஓகேவாக இருக்குது, உங்களால் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் காலேஜில் இந்த ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான் படித்தேன், ஈஸியாக இருக்கும்னா மட்டும் நீங்கள் எடுங்க. எல்லா டாப்பரும் சூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் அதையும் எடுக்காதீங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, உங்கள் ஃபீஸ்லேருந்து ஒரு மினிமம் பர்சன்டேஜ் வந்து ரிடக்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஆன்லைன் கிளாஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க வித்தவுட் ஃபீஸ். சான்ஸ் இருக்குது. நீங்கள் நிறையா அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா க்ரோம்லேயோ கூகுள்லேயோ பார்த்துட்ருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஆல்ரெடி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இந்த மாதிரி 2 தடவை கண்டக்ட் பண்ணாங்க. அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேர்ட் ஒன் வந்து புக்ஸ். மோஸ்ட் ஆஃப் த அகாடமியில் பார்த்தீங்கன்னா புக் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. சப்போஸ் நீங்கள் மோர் மார்க்கெட்டில் தான் புக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சென்ட்ரல் மெட்ரோவில் சைடில் நீங்கள் இறங்கி போனீங்கன்னா பேக் சைடில் மோர் மார்க்கெட் இருக்கும். நீங்கள் நிறையா புக்ஸ் வாங்கினீங்கன்னா அவங்க கொஞ்சமாச்சும் ரிடக்ட் பண்ணிப்பாங்க. இதே இங்கே ஆன்லைனில் சொல்கிற ரேட்டு தான் அங்கேயும் சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்கெயின் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, அதாவது பேரம் பேசி உங்களுக்கு வாங்க தெரிஞ்சுதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லைனா நீங்கள் அதுக்கு ஆன்லைன்லேயே போட்டு வாங்கிடலாம். சில ஷாப் வந்து அங்கே ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்றதுனால ஓல்டு எடிஷன் புக்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் புக்கில் ஓல்டு எடிஷன் புக்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. அதில் நியூ அப்டேட்ஸும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நியூ எடிஷனே வாங்குங்க. அவ்வளோ தூரம் உங்களால் போக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா திருமங்கலம் மெட்ரோ பக்கத்தில், அதாவது கார்த்திக் டிஃபன் சென்டர் டேரக்ட் ஆப்போசிட் ரோடில் 2 என்சிஆர்டி புக் ஷாப் இருக்குது. அங்கேயும் ஸ்டாண்டர்ட் புக்கும் விற்கும். நீங்கள் அங்கேயும் புக்ஸ் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சாந்தி காலனியில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. திருமங்கலம் மெட்ரோ சைடு கிட்டே இருக்குது. நீங்கள் எங்கேயும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் போட்டு வாங்குறீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, புக்ஸ் வாங்குறப்பே கண்டிப்பாக நீங்கள் சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி, மறக்காமல் சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. அண்ணாநகர் சைடில் வேறு எங்கேயாவது புக் ஷாப் வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஷாப் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணுறப்பே உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அங்கே கைட் பண்ணுறதுக்கு ஹாஸ்டல் ஓனரோ இல்லை ஹாஸ்டல் வார்டனோ வந்து உங்களை அழைச்சிட்டு போவாங்க நிறையா ஹாஸ்டலுக்கு. இல்லைனா நம்மளே தனியாக ஹாஸ்டல் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நான் கிட்டத்தட்ட 2.5 வருஷத்தில் 3 ஹாஸ்டல் மாறிட்டேன். ஒரு ஹாஸ்டல் மாறுறப்பையும் எனக்கு நிறையா லாஸ் தான் ஆச்சு. நான் பண்ண தப்பி நீங்களும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எனக்கு நான் சொல்கிறத நீங்கள் ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம ஹாஸ்டல் போகிறப்ப நம்ம ரெண்ட்டும் பே பண்ணிவிடுவோம், அட்வான்ஸும் பே பண்ணிவிடுவோம். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு அந்த ஹாஸ்டல் பிடிக்கல, உடனே நம்ம வெளில வரணுன்னாலும் டக்குன்னு முடியாது. அவங்க அட்வான்ஸ் சில ஹாஸ்டல் கையிலையும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அந்த அட்வான்ஸுக்கு நம்ம அங்கே இருந்துட்டு கழிச்சிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் அடுத்த ஹாஸ்டல் போகிறப்பையும் ரெண்ட்டையும் திருப்பியும் ஒரு அட்வான்ஸும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஹாஸ்டல் சூஸ் பண்ணுறப்ப பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அண்ணா நகரில் ரூம் ரேட் பார்த்தீங்கன்னா 5500லேருந்து 16,000 அபவ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணணும். ஹாஸ்டலில் எல்லோரும் ஃபுல் டைமும் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம படிக்கிறப்ப டிஸ்டர்ப் ஆகும். அதை நம்ம சொன்னால் போனால் நமக்கும் அவங்களுக்கும் சண்டை தான் ஆகும். இதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா, பக்கத்தில் ஸ்டடி ஹால் சூஸ் பண்ணி 1500க்கு போனேன். ஃபஸ்ட்டு நான் 15K ரெண்ட் இருந்தேன். இன்னும் 1500 போனேன்னா இன்னும் காசு தான் செலவாகும்னு சொல்லிவிட்டு நான் 7500க்கு ஒரு ரூம் சூஸ் பண்ணேன். அது
4 ஷேரிங் ரூமு. அதுக்கப்புறம் 1500 வந்து நான் ஸ்டடி ஹால் கொடுத்தேன். மோஸ்ட் ஆஃப் த அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து ஸ்டடி ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் கிளாஸ் அங்கேயே முடிச்சுட்டு அங்கேயே நீங்கள் உட்காந்து படிக்கலாம். என் அகாடமிலையும் ப்ரொவைட் பண்ணாங்க. என் ஹாஸ்டலுக்கும் என் அகாடமிக்கும் ரொம்ப தூரன்றதுனால நான் பக்கத்தில் ஸ்டடி ஹால் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வேணால் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது நல்ல ஹாஸ்டல் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஆன்லைன் கிளாஸ் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எதனாலனா என் ஃபேமிலியில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். வீட்டுக்கு வந்து படித்தா ஈஸி தானே, ரொம்ப காசும் செலவாகாது, டைமும் இருக்கும், யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அப்படி தான் நினைப்போம். சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு. ஆனால் சில பேரண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப நேரம் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 2 hour 4 hour வந்து எனக்கு கண்டிப்பாக பத்தாது. நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏஞ்சி ஓடுற மாதிரி இருக்கும். அம்மாவுக்கும் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரியும் தோணும். வீட்டுக்கு வந்தால் என்னால் ஒரு கண்டினியூவாக படிக்கவும் முடியல. ரொம்ப வருஷம் மாதம் கணக்கில் படிச்சுட்டு இருக்கிறதுனால நீ அடுத்தது என்ன வேலைக்கு போகிற, இது உனக்கு செட் ஆகாது போல் இருக்குது, வேறு ஏதாவது படின்னு வேறு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லைன் சூஸ் பண்ணி ஹாஸ்டல்லே இருந்து படிக்க பாருங்கள். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, கொஞ்சம் ஏதாவது சுச்சுவேஷன் உங்களுக்கு அப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் சூஸ் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாததை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து என்ன நினச்சேன்னா, சிசாட்டுக்கு நம்ம புக் வாங்க வேணாம், லைப்ரரியிலேருந்தே பாரோ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். அதனால் என்ன பண்ணேன், என் ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியில் போய் சிசாட்டுக்கான புக் வந்து நான் எடுத்தேன். அப்போ எடுக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கேயே வச்சு தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, சின்ன லைப்ரரின்றதுனால இப்படி சொல்கிறாங்கன்ட்டு நான் கன்னிமரா லைப்ரரிக்கு போனேன். அங்கேயும் இதே தான் சொன்னாங்க. எதனால் சொன்னாங்கன்னா, நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இங்கே தான் வந்து படிப்பாங்க, அவங்களுக்கு புக் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும், நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கஷ்டம். அதனால் யூபிஎஸ்சி புக்கு, காம்படேட்டிவ் ரிலேட்டடான எக்ஸாம் புக் வந்து நாங்கள் வீட்டுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில அகாடமிக்குள்ளேயே லைப்ரரி இருக்கும், ரெஃபர் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது லைப்ரரி ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அந்த லைப்ரரியோட அட்ரஸும் நேமும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து திங்ஸு. இந்த விஷயமும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஸ்டடி டேபிள் வந்து ஒன்று வாங்கிட்டு போயிடுங்க. அதாவது லேப்டாப் டேபிளும்போம் பெட்லேயே வச்சு படிக்கிற மாதிரி. சில ஹாஸ்டல்லலாம் பார்த்தீங்கன்னா டேபிள் சேரும் கொடுத்துருவாங்க. சில ஹாஸ்டலில் அது மாதிரி கிடையாது, பெட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்டடி டேபிள் ஒன்று வாங்கிட்டு போயிடுங்க, அதாவது லேப்டாப் டேபிள் ஒன்று வாங்கிட்டு போயிடுங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டடி லேம்ப் ஒன்று வாங்கிக்கோங்க. நீங்கள் ஏர்லி மார்னிங் ஏஞ்சி படிப்பீங்க, இல்லைனா மிட் நைட்டில் படிப்பீங்கன்னா அடுத்தவங்களை லைட் போட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த லைட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். மினிமம் ஒரு 900 அபோவே வாங்குங்க. ஏன்னா நான் 500க்கு ஒன்று வாங்கினேன், அது சீக்கிரமே வீணாக போயிட்டு 6 months தான் வந்துச்சு. ஸோ அதனால் நல்ல பிராண்டாக பார்த்து ரொம்ப நாள் வர மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு. மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து ஆவரேஜாக தான் இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்லாம் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் சூடாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா மெஸ்ஸோட அட்டாச் இருக்க ஹாஸ்டலில் வேணால் பார்த்துக்கோங்க. மற்ற ஹாஸ்டலில் கம்பேர் பண்ணுறப்ப அங்கே சூடாக கொஞ்சம் சர்வ் பண்ணுவாங்க. வெளியிலலாம் பார்த்தாங்கன்னா அவங்க எங்கேயாவது சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அது வரத்துக்குள்ளே ஆறி போயிடும். அதனால தான் நான் சொன்னேன். சாப்பாடு நல்லா இல்லாத டைமில் நான் வீட்டிலே ப்ரீமிக்ஸ் பொடியெலாம் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன், அதிலே நான் போட்டு சாப்பிட்ருவேன். நெக்ஸ்ட் வந்து கெட்டில்லையும் முக்கால்வாசி நான் சமைச்சு சாப்பிட்ருவேன். அடிக்கடி என்னால் ஃபுட் டெலிவரி ஆப்லேயும் ஃபுட் போட முடியாது, நிறையா சார்ஜ் ஆகும், எக்ஸ்பென்ஸ் அதிகமாக ஆகும், நான் அடிக்கடி போட மாட்டேன். அதனால் வந்து ஒரு ஹோட்டல் சொல்கிறேன், கேஎம்எஸ்ன்னு ஒரு ஹோட்டலு 6th Avenue பேக் சைடு, அதாவது ஆஃபீஸர் ஐஏஎஸ் அகாடமி ஆல்ஃபா கேம்பஸ் இருக்கும், அதே ரோட்லேயே பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் ஹோட்டல்னு இருக்கும். அங்கே வேணால் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். போன வருஷம் வரைக்கும் நான் இருந்த வரைக்கும் எனக்கு வந்து டெலிவரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சார்ஜஸும் கம்மியாக தான் பண்ணிப்பாங்க. அவங்கள்ட்ட வேணால் கேட்டு பாருங்கள், உங்கள் ஹாஸ்டலுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு. ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் சென்னையில் தங்கி படிக்கிறப்ப வெளில தயவு செஞ்சு ஃப்ரெண்டோட சுற்றாதீங்க. எதனால் சொல்கிறேன்னா ஸ்டடீஸில் கண்டிப்பாக டைவர்ட் ஆகும். அகாடமி, ஹாஸ்டல், ஸ்டடி ஹால், ஸோ இதோட மட்டும் கனெக்ஷனாக இருங்க, அதை தாண்டி வேறு எங்கேயுமே போகாதீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணிக்கோங்க, செல்ஃப் பிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அட்டம் உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன எல்லாத்தையும் ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நீங்கள் இனிமேல் யூபிஎஸ் ரிலேட்டடான வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.